டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நவராத்திரி ஸ்பெஷலில் இன்றைக்கி நவராத்திரிக்கு நம்ம பண்ண போகிறது நெய்வேத்தியத்துக்கானது. அதாவது காலையில் அந்த 9 வகை சாதம் சொன்னோம் இல்லையா, அதில் ஏறக்குறைய 2 வகை சாதம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து கதம்ப சாதம், காய்கறி எல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு கதம்ப சாதம். இன்னொன்று சம்பா சாதம். இந்த சம்பா சாதம்ங்கிறது மிளகு சீரக பொடி போட்டு பண்ணுற சம்பா சாதம். இது வந்து நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதே சமயம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது ரொம்ப விசேஷம். ஸோ இதை ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க இன்ஃபேக்ட். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கதம்ப சாதம். இப்போ இந்த கதம்ப சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், வேக வச்ச சென்னா ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட, அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கினது ஒரு 1/4 கப்பு, வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதே மாதிரியே அதே அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனோட ஒருத்தர் கம்மியாக கூட போட்டுக்கலாம் வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10. இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணும். அடுத்தது தாளிக்கிறதுக்குன்னு காய்கறின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 5-6 கொத்தவரங்காய், ஒரு 5-6 பீன்ஸு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, இதை வேக போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், நெய் வந்து நம்மளோட இஷ்டம், எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் உப்பு, அதோட கூட புளியை கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி. பச்சரிசியை நான் தனியாக வேக போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பையும் தனியாக வேக போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் கொதிச்சிட்ருக்கீங்க பார்த்திங்கன்னா. அதோட கூட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேக வச்ச 1 கப் சாதம் இருக்குது இல்லையா, அரிசியில் வேக வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துடுறோம். இது பார்த்திங்கன்னா இது சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப குழையணுங்கிறது சாம்பார் சாதம் மாதிரி, இது ஓரளவுக்கு குழையணும். இது வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இது பார்த்திங்கன்னா, இதுக்கு காய்கறி நம்மளோட இஷ்டம், நாட்டு காய்கறிகள் அல்லது இங்கிலீஷ் காரி எதுனாலும் கலந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு முருங்கைக்காய், ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காயில் ஒரு 4-5 கொத்தவரங்காய். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி பண்ணுவோம். இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறமா ஒரு நல்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காஞ்ச மிளகாய் வந்து 8லேருந்து 10 நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை தனியாக வறுத்து நம்ம பொடி பண்ணி போட போகிறோம். அடுத்தது வெறும் தக்காளி, ஒரு 4 தக்காளியோ 3 தக்காளியோ நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு சில நேரம் வந்து இந்த புளிப்பு டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தக்காளியை வந்து 3 எடுத்துக்கலாம் அல்லது 4 எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன சைஸாக இருந்தால், பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். இதோட கூட கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை அல்லது இந்த கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எது இருந்தாலும் உங்கள்கிட்ட அதை போட்டுக்கலாம். ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி அது கொஞ்சம் வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதோட கூட நல்ல நெய் நம்மளோட இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பு வெந்திருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து சாதத்தை இதில் கொஞ்சம் கலந்துக்க போகிறோம். இது வந்து சாதம் ரொம்ப குழையணுங்கிறது கிடையாது, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு பக்கம் வேக விடுங்க, வேகட்டும். இந்த பக்கம் ஒரு பொடிக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, காஞ்ச மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம். வெந்தயம் பார்த்து கவனமாக போடுங்க, நிறைய போட்டுறாமல், ஏன்னா அதை அரைக்க போகிறோம், கசப்பு ஜாஸ்தி ஆகிடும், அதனால் இதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது ஓரளவு கொஞ்சம் நல்லா செவந்து வறுபடணும். எண்ணெய் விடணும்னு பிரியப்படுறவங்க எண்ணெய் விட்டுக்குங்க, அல்லது எண்ணெய் விடாமையே நம்ம பொடி பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை எடுத்துடலாம். இதை பொடி பண்ணணும், அவ்வளோதான். இப்போ சாதம் ரெடி ஆயாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் வேக வச்சு வச்சுருக்கேன் காய். நான் இதில் போட்டால் முன்ன பின்ன ஆகும் எப்போவுமே. அதனால் காய் வந்து என்ன பண்ணுவேன், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நிறமும் மாறாது, காய் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதில் வந்து உப்பு சேர்த்துடணும். காய்கறியை வந்து அந்த அரிசி கலவையில் போட்டுடலாம், அவ்வளோதான். இதை போடும்போதே கொஞ்சமாக நெய், அந்த நெய்யை விடும்போது அது ஒரு நல்ல மணத்தோடு வேகும், அது நல்லா இருக்கும். அது அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன், அவ்வளோதான். இதோட வேக வச்ச சென்னா இருக்கு இல்லையா, இதை சேர்த்துடலாம், அவ்வளோதான். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து தாளிக்கணும். அந்த தாளிக்கிறத ரெடி பண்ணிவிட்டு போடலாம். அதுக்கப்புறமா இதோடு சேர்த்து எல்லாம் ஒன்றா கலக்க வேண்டியது தான். ஸோ நம்ம காய்கறி போட்டிருக்கோம், அதோட கொதிச்சிட்ருக்கு. சம்பா சாதத்துக்கு நான் அரிசி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்ல நிறக்க, இது சின்ன டீஸ்பூன் அதனால் 3ஆக ஊற்றிருக்கேன். நிறக்க அளந்து நெய் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அது நெய் இதை காய வச்சிடலாம். அதே மாதிரி மிளகும் சீரகமும் தலா 1 டீஸ்பூன் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்து பொடி பண்ணணுங்கிறதுல, வறுத்து பொடி பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம தாளிக்கும் போது இதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. வறுக்காமல் பொடி பண்ணியிருக்கோம் தான் நம்ம தாளிக்கும் போது கடுகை தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சு இதை கொட்டி ஒரு வறுத்துட்டு இதில் போடுவோம். ஸோ அப்போ நல்லாயிருக்கும். ஸோ வறுக்காமல் பொடி பண்ணிங்கன்னா தாளிக்கும் போது வறுத்துருங்க, வறுத்து பொடி பண்ணிங்கன்னா தாளிக்கும் போது வறுக்க வேண்டாம். இது நெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கடுகு தாளிச்சிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட இந்த மிளகு சீரக பொடி, இப்போ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். அது ரொம்ப பொரியக்கூடாது, லேசாக அந்த மிளகு சீரகம் அந்த பொடி வாசனை, அவ்வளோதான். இது அப்படியே சேர்த்து இந்த சாதத்தோடு நம்ம கலந்துக்கணும். அவ்வளோதான். இது சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதில் வீட்டுக்கு நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணிடுறது, பொடியாக பூண்டு நறுக்கிடுவேன். அந்த நெய்யில் பூண்டை தாளிச்சிடுவேன். கடுகு தாளிச்சிட்டு பூண்டை சேர்த்துடுவேன். பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியும் போட்டு சாதத்தோடு கலந்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். பட் சுவாமிக்கு நெய்வேத்தியங்கிற போது அது பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். பட் இந்த சம்பா சாதம் வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் இந்த சம்பா சாதம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்ஃபேக்ட் இது என்னென்னா, இந்த மாசமாக இருக்கவங்கலாம் சில பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வாந்தி இந்த மாதிரிலாம் இருக்கும், வயிற்று பிரட்டல் இருக்கும். சாதாரணமாக உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வயிற்று பிரட்டல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நேரங்களில் இந்த மாதிரி சாதம் பண்ணி கொடுத்து நெய்யை கொஞ்சமாக போட்டுருங்க. போட்டு இந்த சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ நல்ல ஜீரண சக்தியும் குடிக்கும், உமிழ்நீரை சுரக்கவும் வைக்கும், ஜீரண சக்தி கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போ சம்பா சாதம் தயார். இனி அடுத்து நம்ம வந்து இந்த கதம்ப சாதத்துக்கு தாளிக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் ஒரு பேனில், அதே பேன்லேயே ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட நெய், இன்றைக்கி வேர்க்கடலையே நான் கடைசியில் போட போகிறேன். என்னென்னா அந்த கிறிஸ்ப்னஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் பரிமாறும் போது வேர்க்கடலையை போட்டு பரிமாறிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா அதனால் ஒன்றும் தவறு கிடையாது, ஊறி போய் நல்லா நறுக்குன்னு இருக்கும். பட் அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து அந்த வேர்க்கடலையை நம்ம போட்டுட்டு உடனே பரிமாறும்போது. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோதான். நல்லா தீயை குறைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா இதில் கடுகு,
கடுகு நல்லா பொரியும் போது உளுந்தும் சேர்த்துடலாம். இந்த ஓரளவு கடுகு நல்லா பொரியும் போது பொரிஞ்சு முடிகிற போது இந்த உளுந்து சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதில் தக்காளி உளுந்து லேசாக செவக்கும் போது தீயை குறைச்சிட்டு தக்காளி சேர்த்துருங்க. இப்போ வந்து அந்த தக்காளியில் கொஞ்சம் தக்காளி கரையிறதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். தக்காளி கொஞ்சம் கரையணும், கரைஞ்சாதான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரையணும். இப்போ புளியை ஊற்றிடலாம். எப்போவுமே புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான். அது நல்லா காரக்குழம்பா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் புளியை நல்லா ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் வந்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கொதிக்க விடக்கூடாது. புளியை அளவான அளவு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கடுத்து போன டேஸ்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த புளி கொதிக்கிறது நான் மேக்ஸிமம் போனால் ஒரு 1-1.5 நிமிஷம் தான் கொதிக்க விட்டுருப்பேன். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கடுத்து போயிடும். அடுத்து இந்த பொடியை அதிலே தூவிடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியும் வறுத்த பொடி தான், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து கலந்து விட்டுடுறோம். இப்போ இது நல்லா கலந்துக்கணும். இதில் நெய் அந்த நெய்யை வந்து இதில் போட்டுக்கிறோம். வேறு எதுவும் அந்த ஃப்ளேவர்னு பார்த்திங்கன்னா அந்த பொடி தான். அடுத்தது இந்த டேஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்க அந்த வேர்க்கடலை காய்கறி அதோட சென்னா எல்லாத்தையும். ஸோ லாஸ்ட்டு நம்ம நெய், இதுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் அப்படிங்கிறது வேறு, ஏறக்குறைய இந்த ஸ்டைல் தான். பட் நம்ம அது வேறு மாதிரி பண்ணுவோம். இதில் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான். இப்போ இந்த கதம்ப சாதம் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ இந்த 2 வகையான சாதம் பண்ணி பார்த்தோம் இல்லையா? இது நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். ஒரு நாள் வெண்பொங்கல், ஒரு நாள் சக்கரை பொங்கல், ஒரு நாள் எலுமிச்சம்பழ சாதம், ஒரு நாள் புளியோதரை, ஒரு நாள் கதம்ப சாதம், ஒரு நாள் தேங்காய் சாதம், அதோட கூட ஒரு நாள் இந்த சம்பா சாதம், ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒரு இது யோசித்து ஒரு சாதம் பண்ணலாம். ஒன்று வந்து தயிர் சாதம், இன்னொரு சாதம் வந்து நார்த்தங்காய் ஏதோ வித்தியாசமாக யோசித்து பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? சில நேரங்களில் நாங்கள் அந்த 9வது சாதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். நார்த்தம்பழம் இருக்கு இல்லையா? அந்த நார்த்தம்பழத்தில் அந்த சாதம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி அந்த நார்த்தம்பழம் சாதம் பண்ணும்போது நான்லாம் என்ன பண்ணுறது, சாதத்தை வேக வைக்கும்போது ஒரு துளி உப்பும் கொஞ்சம் தேங்காய் பாலும் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன். அதில் நார்த்தம்பழத்தை தாளிக்கும் போது இந்த 2 ஃப்ளேவரும் கலந்து வரும். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ 9 வகையான சாதம். அது மட்டும் இல்லாமல் 9 வகையான சுண்டல். ஒன்று மொச்சை, ஒன்று காராமணி, ஒன்று அந்த காராமணிலே சிகப்பு காராமணி, அதோட கூட ஒன்று கொள்ளு, ஒன்று சென்னா, ஒன்று கருப்பு சென்னா, இன்னொன்று பார்த்திங்கன்னா பயிறு, இந்த பயிறு இருக்குது இல்லைங்களா, பச்சை பயிறு அது, அடுத்தது பாசி பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்போட சுண்டல் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த சுண்டலையே நீங்கள் வந்து பச்சை மிளகா, தேங்காய், மாங்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுண்டல்லையும் வெரைட்டிஸ் சொல்லியாச்சு. அதே மாதிரி பலகாரங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய பண்ணலாம். ரவா லட்டு ஒரு நாளைக்கு மைசூர் பாகு, ஒரு நாளைக்கு குலாப் ஜாமுன், ஒரு நாளைக்கு சூரத்காரி, ஒரு நாளைக்கு என்ன வெரைட்டி அடிக்கிட்டே போகிறீங்க. நாங்களாம் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் பண்ணால் கூட அதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் வெரைட்டிஸ் ஆஃப் இது. நான் வந்து ஒரு கிருஷ்ணர் பூஜைக்கு பண்ணி போயிருக்கும்போது அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கிருஷ்ணருக்கு அதாவது அபிஷேகம் பண்ணி உடை மாற்றி இதெல்லாம் பண்ணி ஊஞ்சலில் வச்சு ஆட வச்சு எல்லாம் பண்ணது போக அவரை சுற்றி
ஒரு 64 வகையான பலகாரங்கள் ஒரே நாளில் காலையிலேருந்து பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா அது முந்தின நாள் பண்ணிலாம் வைக்க முடியாது. எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அதில் என்ன தான் பலகாரம் இல்லை, அவ்வளோ விதமும் இருந்தது அதில். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ஆசையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செய்கிறதுனால பலன் ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ அந்த பலகாரமே சுவாமிக்கு பிரசாதங்கிற போது பயபக்தியோடு பண்ணுறது அது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அதனால தான். ஸோ அதை ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி சுவையே உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சின்ன பிரசங்கம் பண்ணிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களோட பரிமாறிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே சந்தோஷமாக செஞ்சு பார்த்து அது எப்படி வந்தது, அதுவும் நாங்கள் செஞ்சு காமிச்சதையும் செஞ்சு பார்த்து அது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.